நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க பாரு சோனா, நீ நிஷானிக்காக தான் குஷியை தூக்கிட்டு வந்து அதை மறந்துடாத. ஓகே, உனக்காக ஒன்றும் இல்லை. ஒருவேளை நிஷாக்கா ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா குஷியை யார் பாத்துக்குவாங்க? நான் தானே. சரி சரி, தேவையில்லாம பேசாம முதல்ல பணத்தை எடு. என்ன? எதுக்கு பணம்? எதுக்கு பணமா? இதெல்லாம் வாங்கணும்னா பணம் வேணும்ல, குடு. சோனா, அதான் எல்லாம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்காக? நீ பணம் கொடுக்க மாட்டல, கொடுக்காத. ஏய், என்ன பண்ண சோனா? நான் சொல்றது 2000 rupees. Thank you very much. ஏய் சோனா, ஒரு நிமிஷம். என்ன 2000 ரூபாவா? நான் உன்னை ரொம்ப செலவு பண்ண வைப்பேன்னு நினைச்சிட்டல மிஸ்டர் ரிஷான் கஷ்யப். நான் இப்ப ரொம்ப மாறிட்டேன். என்னால கொஞ்சம் பணத்திலேயே குடும்பம் நடத்த முடியும். அப்படியா? ஆமா சோனா, நீ இப்ப ரொம்ப மாறி போயிட்ட இல்ல? சரி சோனா, ஒரு விஷயம் சொல்லு. நீ மட்டும் மாறாம இருந்திருந்தா இந்த டைப்பருக்கும் டாய்ஸுக்கும் எவ்வளவு செலவு பண்ணிருப்ப? மினிமம் 5000 ஆவது ஆகும். யூனோ, இம்போர்ட்டட் டைப்பர்ஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். இம்போர்ட்டட் டைப்பர்ஸா? குழந்தைக்கு வாங்குற டைப்பர்ஸ்ல கூட இம்போர்ட்டட் வேணுமா? Obviously. மிஸ்டர் ரிஷான் கஷ்யப், இம்போர்ட்டட் டைப்பர்ஸ் தான் ஈரத்தை நல்லா சோக் பண்ணிக்கும். அதனால பேபிஸ்க்கு ரேஷஸ் வராது. ஐயோ, உன்கிட்ட பேசினதுல நான் பேபி பவுடர் எழுதவே மறந்துட்டேன். பேபி பவுடர், அப்புறம் எனக்கு நீ ட்ரெஸ் எடுத்து வைக்கலையா? ப்ளீஸ், இன்னைக்கு ஒரு நாள் நீயே மேனேஜ் பண்ணிக்கோயா. நான் குஷிக்கு இதெல்லாம் வாங்குறதுல பிஸியா இருக்கேன். அப்புறம் உனக்கு என்ன பத்தின கவலை கொஞ்சம் கூட இல்லல்ல? இங்க பாரு, என் ஷர்ட்டை நீ பிரஸ் பண்ணி கூட வைக்கல. இஷான் ப்ளீஸ், இன்னைக்கு ஒரு நாள் நீயே பிரஸ் பண்ணிக்கோயா. நான் நிஷாக்கா கிட்ட போய் குஷிக்கு என்னென்னலாம் வாங்கணும்னு அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணனும். நிஷாக்கா, அதுக்காக ஏய் நிஷாக்கா, நான் ரொம்ப தனிமையா இருக்கேன். என்னோட எல்லாத்தையும் இழந்துட்டேன். உங்களை எல்லாரையும் விட்டா எனக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லை. எனக்கு இப்பதான் ஒரு பயங்கர கெட்ட கனவு வந்தது. ஈஸ்வர் உடம்பு முடியாம பெட்ல படுத்துக்கிட்டு இருக்கான். அம்மா அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஒருவேளை ஈஸ்வருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நடுவுல போடுவா. வேற என்ன போடணும்? மஞ்சள் பொடி போடுங்க. சுஹானா, இது என்ன? உனக்கு என்ன வேணும் என்கிட்ட சொல்ல. அப்புறம் நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? ரஜினி அண்ணி, சுகானா அண்ணி இன்னைக்கு கஞ்சி பண்றாங்க. கஞ்சியா? சுஹானா, உடம்பு கொண்டு இல்லையே. யா, ஐம் ஃபைன். நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் அப்புறமா பேசுறேன். என்கிட்ட டைமே இல்ல. நான் மீனா கிட்ட ஆல்ரெடி கேட்டுட்டேன். இப்ப நான் உங்ககிட்டயும் கேக்குறேன். கஞ்சி எப்படி பண்ணணும்? ஓ, புரிஞ்சு போச்சு. அப்படின்னா இன்னைக்கு நீ கஞ்சி செய்ய ஆசைப்படுறியா? இதுவும் நல்ல விஷயம் தான். சுலபமான வேலையில இருந்து தான் ஆரம்பிக்கணும். நல்லதுதான். யூ ரைட் ரஜினி அக்கா, யூ ஆர் a genius. நானும் அதையே தானே சொன்னேன்.
Just shut up. OMG. நான் மறந்தே போயிட்டேன். இஷானை ஹோல்ல வச்சிருக்கேன். ஹலோ இஷான். இஷான், நான் தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கல சோனா. இன்டர்நெட்ல செக் பண்ணியா இல்லையா நீ? எனக்கு ஒன்றும் தெரியாதா நீ? உனக்கு ஒரு வேலையே இல்லையா? இதெல்லாம் பாக்குறதுக்கு ஒன்றும் ஆபீஸ்ல எனக்கு சம்பளம் தரல. அவங்க ஆபீஸ்ல உட்கார்ந்து அவங்க கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி அவங்களுடைய நெட்டை யூஸ் பண்ணி எந்த வெஜிடபிள்ஸ்ல என்ன விட்டமின் இருக்குலாம் பார்க்க முடியாது. Why are you so heartless யா? இஷான் கஷ்யப் the employee இருந்த யோசிச்சினா நீ இவ்ளோ மோசமா தான் யோசிப்ப. இஷான் கஷ்யப் the சுஹானா கஷ்யப்போட ஹஸ்பண்டா இருந்து யோசி. அப்பதான் எல்லாத்தையும் ஒழுங்கா யோசிக்க முடியும். சோனா ப்ளீஸ். இஷான், நான் உன்கிட்ட அன்பா பேசுறதுனால நீ என்கிட்ட ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்காத. ஒழுங்கு மரியாதையா சொல்லு ப்ரோக்கலில எவ்வளவு விட்டமின்ஸ் இருக்குன்னு. ஒரு நிமிஷம் இரு. நான் செக் பண்ணி சொல்றேன். சார். சுஹானா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கஞ்சி எப்படி போடுறது நான் கத்து கொடுக்கறேன். இஷானை வேலை பார்க்க விடுமா? நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே. சோனா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ப்ரோக்கலில பீட்டா கேரோட்டின், ப்ரோ விட்டமின் ஏ, அப்புறம் விட்டமின் சி இருக்கு. Really? That's awesome. 2 in 1. Brilliant. மீனா குமாரி, இந்தா சீக்கிரமா இத கட் பண்ணு. ப்ரோக்கலி கஞ்சிலியா? ரஜினி அக்கா, இது இட்டாலியன் கஞ்சி. Just wait and watch. ஷோ கடவுளே, என்ன இது? எதுக்காக இவ்ளோ காய்கறிகளை பரப்பி வச்சிருக்கீங்க? சுஹானாவுக்கு கஞ்சி சாப்பிடணும்னு ஆசை வந்திருக்கு. அதனால அவளே கஞ்சி செஞ்சுக்கிட்டு இருக்கா. நிஜமாவா சுஹானா? நீ கஞ்சி பண்ண போறியா? பண்ணு. கவலைப்படாதீங்க, உங்களுக்கும் டேஸ்டுக்கு கொடுக்குறேன். இஷான், சீக்கிரமா சொல்லு, கேரட்ல என்னென்ன விட்டமின்ஸ்லாம் இருக்கு? விட்டமின் ஏ, பி, அப்புறம் கே. 3 in 1. That's so cool. மீனா குமாரி, சீக்கிரம் இதையும் கட் பண்ணு. டென்ஷன் ஆகாதீங்க, இட்டாலியன் கஞ்சி பண்ணிட்டு இருக்கா. இட்டாலியன் கஞ்சியா? இந்த இட்டாலியன் கஞ்சோட டேஸ்ட் எப்படி இருக்க போகுது? அவ செஞ்சதுக்கு அப்புறமா நீங்களே டேஸ்ட் பண்ணி பாருங்க. முதல்ல இங்க இருந்து போலாமா? இல்லன்னா நீங்க மயங்கி விழுந்துருவீங்க. ஆமாமா, இங்க இருந்து தலை சுத்த ஆரம்பிச்சிரும். சரி இஷான், சீக்கிரமா சொல்லு, டொமேட்டோ அப்புறம் ஸ்பினச்ல எவ்வளவு விட்டமின்ஸ் இருக்குன்னு. உன் மனசுல என்ன ஒரு டாக்டர் நினைச்சிட்டு இருக்கியா? இத பாரு சோனா, நான் உனக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன் ப்ளீஸ். பெட்டர், சீக்கிரமா ஃபோன் பண்ணு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பெரியம்மா, சாரி பெரியம்மா, சாரி. பரவாயில்ல, உனக்கு ஒன்றும் அடிப்படலையே. பெரியம்மா, நீங்க எங்காவது போறீங்களா? இல்லையே. அப்ப ஏன் கையில பர்ஸ் வச்சிருக்கீங்க? அப்ப நிச்சயமா எங்க வெளியில போறீங்கல்ல? ஆமா, அது வந்து சரி சரி, அம்மாக்கும் உங்களுக்கும் ஜோடி பொறுத்த ரொம்ப நல்லா இருக்கு. ஓர்படிங்க 2 பேரும் யாருக்கும் தெரியாம ஊர் சுத்த போறீங்களா? நல்ல விஷயம் தான். ஆனா இன்னைக்கு நானும் உங்க கூட சேர்ந்து வர போறேன். உங்க கூட வந்தா நிச்சயமா நீங்க எனக்கு ஒரு Dress ஆச்சு வாங்கி கொடுப்பீங்கல்ல? இல்ல, நான் உங்க அம்மா கூட எங்கேயும் போகல. நான் அந்த அஜ்மேரி கேட் இருக்குல்ல, அங்க என் ஃப்ரெண்டு ஜோதின்னு ஒருத்தி இருக்கா. அவளை பார்க்க தான் போறேன். ஓ, அப்ப சரி. ஸ்வீட்டி, ஸ்வீட்டி, நீ எங்க இருக்க? யம்மி 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 யம்மி. ஆமா சின்ன நீ, பார்க்கறதுக்கு கஞ்சி நல்லாதான் இருக்கு. ஆனா சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு தான் தெரியல. ஷட் அப். ஒழுங்கு மரியாதையா போய் குஷியை தூக்கிட்டு வா. எதுக்கு? உங்க கஞ்சியை பாராட்ட குஷியை தூக்கிட்டு வரவா? மீனா குமாரி, நீ ரொம்ப ஓவரா பேசினா இந்த கஞ்சிலேயே போட்டு உன்னையும் காய்ச்சிடுவேன். ஆர்கியூ பண்ணாம சீக்கிரமா போய் குஷியை இங்க தூக்கிட்டு வா. இந்த யம்மி யம்மி கஞ்சியை நான் குஷிக்காக தான் பண்ணிருக்கேன். என்ன? ஆனா அண்ணே குஷி ரொம்ப சின்ன குழந்தையாச்சே. நான் என்ன உன்ன மாதிரி டஃபரா? அப்படின்னா உன்ன மாதிரி நான் ஒரு டம்போ இல்ல முட்டாளே நினைச்சியா? பேபிஸால இவ்வளவு சாலிட் ஃபுட் சாப்பிட முடியாதுன்னு எனக்கும் தெரியும்.
அதனால தான் நான் இந்த கஞ்சிய தண்ணி மாதிரி செஞ்சிருக்கேன். ஜஸ்ட் லைக் சூப். See? அண்ணி அதுக்கில்ல அண்ணி. Just shut up, மீனா. நீ வேணா பாரு. குஷி நான் செஞ்ச இந்த கஞ்சியை சாப்பிட்டுட்டு கியூட்டா ஒரு ஸ்மைல் கொடுக்க போறா. போ சீக்கிரம் போய் குஷியை தூக்கிட்டு வா. அந்த பவுல் கொடுத்துட்டு போ. இல்ல அண்ணி. மீனா குடு. இன்னைக்கு என்ன ஆக போகுதோ தெரியல. பெரியம்மா, சின்னம்மா, ரஜினி அண்ணி, பவுல் எடுத்து கொடுத்துட்டு போலாம்ல. Okay, my sweetie pie. Chef Suhana Kashyap at your service. புஜ்ஜி குட்டியா சொல்லு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் பேபிக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கஞ்சியா? யாமா, இந்த கஞ்சி ரொம்ப நியூட்ரிஷியஸா இருக்கும். இதுல நான் எல்லா விட்டமின்ஸையும் போட்டிருக்கேன். விட்டமின்ஸ்? உங்களுக்கு தெரியுமா, இதுல நான் French beans போட்டிருக்கேன் for vitamin 2, corn போட்டிருக்கேன் for vitamin B3. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, பிறந்த குழந்தைக்கு விட்டமின் எவ்வளவு தேவைன்னு? அதாவது விட்டமின் B3 9 to 16 mg இருக்கணும். For vitamin B12 that is around 0.9 to 2.5 mg இல்லையா? அதனால தான் இதுல நான் சீஸ் கூட போட்டிருக்கேன். அப்புறம் விட்டமின் C வந்து 45 mg to போதும். முடியலம்மா, எனக்கு அப்படியே தலை சுத்துது. அம்மா, அப்படின்னா முதல்ல நீங்க தான் இந்த கஞ்சியை குடிக்கணும். அம்மா, இதுல நிறைய விட்டமின்ஸ் இருக்கு. A to Z எல்லா விட்டமின்ஸும் நான் இதுல போட்டிருக்கேன். இல்ல வேண்டாம் ரஜினி, எனக்கு என்ன தலை சுத்தல் அப்படியே அதிகமாகுது. பார்த்து கொஞ்சம் அமைதியா இருங்க. சுஹானா, போது நிறுத்து. இத பாரு, குஷி இந்த கஞ்சியை குடிக்க கூடாது. பட் வை ரஜினி அக்கா? ஒருவேளை குஷி இந்த கஞ்சியை குடிக்கலனா அவ எப்படி ஹெல்த்தியா இருக்க முடியும்ல? நோ ரஜினி அக்கா, நோ. இவ்ளோ குட்டி பேபிக்கு இந்த வயசுல டயட்டிங்லாம் பண்ணக்கூடாது. என்னால முடியல. அண்ணி, உங்க மூளையே இப்படி எல்லாம் யோசிக்குது. Just shut up. நான் நிறைய ரிசர்ச் பண்ணிருக்கேன் நெட்ல. I know how to take care of babies. இல்ல சுஹானா, you know வந்து விஷயம் என்னன்னா, குழந்தைக்கு இதெல்லாம் கொடுக்க கூடாது. ரஜினிக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியும். அது என்னன்னா 3 மாசம் வரைக்கும் குழந்தை பால் மட்டும் தான் குடிக்கணும். குஷிக்கு இந்த கஞ்சியை கொடுத்தீங்கன்னா ஜீரணமாகாது. வாட்? அப்ப என்னோட இட்டாலியன் கஞ்சி வேண்டாமா? அப்புறம் நம்ம சுஹானா நீ என்ன பண்ணாங்க தெரியுமா? நிஷா நீ ரூமுக்கு போனாங்களா, பேபியை தூக்கிட்டு அவங்க ரூமுக்கு வந்துட்டாங்க. What are you saying, Deepak? அக்கா ஒரு பைத்தியம், மேட். ஹலோ, எங்க அண்ணியை பத்தி மேடுன்னு சொல்லாத, ஓகே? உனக்கு அண்ணினா அவ எனக்கு அக்கா. ஆனா இப்ப அவங்க எனக்கு அண்ணி தான், புரிஞ்சுதா? பாத்தியா, நாம அங்க சஞ்சுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா மேடம் இங்க தீபக் கூட ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கவா? தாராளமா. உனக்கு உங்க வீட்ல ரஜினி அண்ணி இருக்காங்க, நிஷா அண்ணி இருக்காங்க. அப்புறம் எப்படி சுஹானா அக்கா உனக்கு ஃபேவரட் அண்ணியானாங்க? அவங்க உனக்கு அப்படி என்ன பண்ணிட்டாங்க? அண்ணி தான் எனக்கு புது வாழ்க்கையை கொடுத்தாங்க. தொலைஞ்சு போன உறவுகளை திரும்ப கொடுத்தாங்க. புரியல. சரி விடு, நான் ஒருத்தன் தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கேன். சரி, நான் இப்போ லைப்ரரிக்கு போறேன். போயிட்டு வந்து உன்னை பார்க்குறேன். பாய். வாங்க, எப்ப வந்தீங்க? இப்பெல்லாம் உன் கண்ணுக்கு நாங்க தெரியவே மாட்டேங்கிறோம். வா வா போலாம். இல்லங்க, என்னாச்சு? I am shocked. அந்த தீபக் நேத்து வந்தவன், அவனுக்காக எங்க 2 பேரையும் நீ இக்னோர் பண்றியா? Shut up guys. இவ்ளோ மெலோ டிராமா பண்றதுக்கு எந்த அவசியமும் இல்ல. மெலோ டிராமா நாங்க பண்றோமா? எக்ஸாக்ட்லி. சஞ்சு, we are serious. நாங்களும் கொஞ்ச நாளா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். நீங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேங்கற. நாள் முழுக்க அந்த தீபக் கூட தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஐயோ சாண்டி, நான் தான் சொன்னேன்ல, he is just family. அப்புறம் அது மட்டும் இல்ல, எங்க அக்கா வீட்டுக்கு ஒரு குழந்தையை கூட்டிட்டு வந்திருக்கா. அத பத்தி தான் நாங்க பேசிட்டு இருந்தோம்.
அத பத்தி தானா? இல்ல வேற ஏதாவது பத்தியா? வேற ஏதாவது பத்தினா என்ன? சஞ்சு, லெட்ஸ் டாக் ஸ்ட்ரைட். உனக்கும் அந்த தீபக்கும் நடுவில் ஏதாவது நடக்குதா? guys ப்ளீஸ் ரிலாக்ஸ். நான் தான் சொன்னேன்ல, தீபக் இஸ் ஜஸ்ட் ஃபேமிலி. ஆர் யூ ஷூர்? லாக் பண்ணிடலாமா சஞ்சு? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அட கடவுளே, ஏன் சுகானா நீ இந்த பச்சை குழந்தைக்கு கஞ்சி கொடுக்க பாத்தியா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சேன்னு உங்களுக்கு தெரியுமா பாட்டி? ரஜினி அக்காவும் அம்மாவும் என்ன அதை கொடுக்கவே விடல. நான் அதுல எவ்வளவு விட்டமின்ஸ் போட்டிருக்கேன்னு தெரியுமா? நீங்க ஏன் அப்படி ரியாக்ட் பண்றீங்க? உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா? பேபியோட growthக்கு அதுக்கு எவ்வளவு விட்டமின்ஸ் தேவைப்படும்னு தெரியாதுல, நான் அதை சொல்றேன். சுஹானா அண்ணி, இதெல்லாத்தையும் நீங்க எங்க இருந்து கண்டுபிடிச்சீங்க? நெட்ல. சுகானா, இதெல்லாம் நீ இன்டர்நெட்ல படிச்சது சரிதான். ஆனா 1.5 மாசத்துல இருந்து 2 மாசத்துக்குள்ள இருக்க குழந்தைக்கு இதெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு படிக்கலையா? இந்த விஷயத்தை தான் இவளுக்கு புரிய வைக்க நாங்க முயற்சி பண்ணி ஓஞ்சு போயிட்டோம். ஆனா இவ எங்க கேக்குறா? அப்படின்னா இவ்வளவு குட்டி பேபிக்கு இதெல்லாம் கொடுக்க கூடாதுல்ல? இல்ல. ஒன்னு தெரியுமா, சுஹானா அண்ணி தானே சொல்லிப்பாங்க அவங்க ஒரு டியூப் லைட்னு. யா, நான் டியூப் லைட் தான். நீங்க கூட தான் யாரும் எனக்கு சரியா எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டீங்க. பெரியம்மாவை எடுத்துக்காங்க, எல்லா விஷயத்தையும் எவ்வளவு கிளியரா கரெக்டா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க தெரியுமா? அப்பனா சரி, போய் பெரிய அண்ணியை கூட்டிட்டு வாங்க. அவங்க சொன்னாதான் மேடம்க்கு புரியும். அவங்க தான் நல்லா சொல்லி கொடுப்பாங்க. ஆனா பெரியம்மா தான் இப்ப வீட்ல இல்லையே. வீட்ல இல்லன்னா எங்க போயிருக்கா? ஆமால, நானும் அக்காவை காலையில இருந்து பார்க்கவே இல்ல. மாமி, பெரிய மாமி எங்க போக போறாங்க? அவங்க ரூம்ல தான் இருப்பாங்க. இல்ல நிஷா அண்ணி, அவங்க ஃப்ரெண்ட் யாருக்கோ உடம்பு சரியில்லையா, அவங்கள பார்க்க போயிருக்காங்க. ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லையா? யாரு? என்ன பாட்டி இன்டர்வியூ பண்ற மாதிரி என்ன கேள்வி கேக்குறீங்க? நீ தானே சொன்ன அவங்க ஃப்ரெண்டுக்கு உடம்புக்கு முடியலன்னு. கண்டிப்பா அவங்க ஃப்ரெண்டு பேரை சொல்லிருப்பாங்கல்ல. ஐயோ, எனக்கு தெரியாது. என்ன ஃப்ரெண்டா? ஆனா எனக்கு தெரிஞ்ச அக்காவுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு தானே இருக்காங்க. இப்ப இந்த புது ஃப்ரெண்ட் எங்க இருந்து முளைச்சாங்க? அந்த ஒரு ஃப்ரெண்டு யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமாமா? ராதா தான், வேற யாரு? நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே அக்காவையும் ராதாவையும் ஒன்னாதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ராதாவுக்கு அக்காவை பத்தி நல்லா தெரியும், அக்காவுக்கு ராதாவை பத்தி. ஆமா ஆமா, ராதாத்தைக்கும் அம்மாவுக்கும் பெஸ்ட் ஜோடி அவார்ட் கொடுத்தாகணும். ரஜினி, சும்மாரு. நீங்க எல்லாரும் கூட இப்போ சின்ன அண்ணன் சொல்ற மாதிரி பெரிய அண்ணியோட ஜால்ரான்னு சொல்றீங்களா? ஆமா ராதத்தை நானும் பாத்திருக்கேன். நீங்களும் பெரியமாவும் ஏதாவது ஒரு கார்னர்ல லோ வாய்ஸ்ல பேசிக்கிட்டே இருப்பீங்க. சரி பாட்டி, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்னாச்சு? ஒன்னும் இல்ல, நான் வேற ஏதோ. இஷிகா, ஷைலஜா அந்த ஃப்ரெண்டோட பேரை சொன்னாளா? பாட்டி பெரியம்மா சொன்னாங்க, ஆனா நான் மறந்து போயிட்டேன். மறந்துட்டேன்னா எப்படிமா? யோசனை பண்ணி சொல்லு. பரவாயில்ல, விடுங்களே அத்தை. எங்கதான் எங்கேயாவது பக்கத்துல போயிருப்பாங்க. இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா யாரு சமைக்கிறது? ஜோதி. ஜோதியை பார்க்க போயிருக்காங்க. ஜோதி அன்னைக்கு உடம்பு சரியில்லையா? அட, நமக்கு தெரியவே இல்ல பாரு. பரவாயில்ல, அக்கா வந்து எல்லாத்தையும் சொல்லுவாங்க. சரி வாங்க, சமைக்க ஆரம்பிக்கலாம். நான் குஷிக்கு பால் ரெடி பண்றேன். ஐயோ, நீ எதுவும் பண்ண வேண்டாமா, சும்மா இங்க கூட வா. என்ன ரஜினி அக்கா, எனக்கு மில்க் கூட ரெடி பண்ண தெரியாது. நீங்க எங்கேயாவது போறீங்களா? அது இவளோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, ஜோதி. பாவம், அவளுக்கு உடம்பு சரியில்லையா, அவளதான் பார்க்க போறா. அப்படின்னா ஷைலஜா ஈஸ்வர பார்க்க போயிருக்காளா?
தண்ணி. Oops.